ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவி, நீ இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ், நீ இப்படி இருக்காத. நான் சொன்ன ஒரு வாரத்துல ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும். என்ன நம்பு ப்ளீஸ். அக்கா, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு இருக்கிற வருத்தமே நீங்க இன்னும் அந்த விக்னேஷன் நம்புறீங்கிறது தான். நேத்தே பாத்தீங்கல்ல அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு. அக்கா, ஒரு நாள் குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு வந்ததுக்கே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, இன்னும் நீங்க சொல்ற அந்த 6 நாள்ல என்னென்ன நடக்கும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குக்கா. புரியுது. நீங்க அவரோட நல்லதுக்காக யோசிச்சீங்க. ஆனா அவரோ அவங்க அம்மாவோ அதுக்கான மரியாதையை கொஞ்சமாவது கொடுத்தாங்களா? அப்புறம் எப்படிக்கா இன்னும் அவங்கள நீங்க நம்புறீங்க? எனக்கு இன்னுமே நீங்க சொல்ற எதுலயுமே நம்பிக்கை இல்லக்கா. அந்த ஆள் மேல எனக்கு நம்பிக்கை வர போறதும் இல்ல. தேவி, நான் இப்போ விக்னேஷ சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத தேவி. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு நாள் உன்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கே உன்னால தாங்கிக்க முடியல. ஆனா பிறந்ததுல இருந்தே விக்னேஷ் அந்த குழந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் இருக்காரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை யோசிச்சு பாத்தியா? தேவி, விக்னேஷ் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு சாதாரண தகப்பன் ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாரு. தான் குழந்தை தான் கூட இருக்கணும்னு எந்த அப்பாவும் ஆசைப்படதானே செய்வாரு. எனக்கு புரியுது. விக்னேஷும் விஷயத்திலயும் குழந்தை விஷயத்திலயும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா அதையெல்லாம் காரணம் காட்டி நம்ம அவர்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறது நியாயமா இருக்குமா சொல்லு? உனக்கு இருக்கிற உரிமை அவருக்கும் இருக்கும்ல. அத நீ புரிஞ்சுக்கணும் தேவி. நேத்து அவங்க பேசினது எனக்கும் தான் கோபமா இருந்தது. ஆனா அது எல்லாமே குழந்தைக்காக தான் பேசும்போது நம்ம பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. நாம ஏதோ குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறோமோன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் குழந்தை அவர் கூட இருக்கும்போது அவர் நடந்த எல்லாத்தையும் உணர்வாருன்னு எனக்கு தோணுது. நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன்.